சம்பந்தர் பாடுறார். பெரிய தகராறு, சண்டை. 8000 பேர் சமணர்கள் மடத்துக்கு தீ வச்சுட்டான். ஞான சம்பந்தரை எப்படியாவது ஒழிக்கணும், அவர் இருக்கிற வரைக்கும் எங்களால் குழப்பம் நடத்த முடியாது அப்படின்னு 8000 பேர், ஒரு ஞான சம்பந்தன், 8000 எதிரி. ஆனால் அவங்களுக்கு யார் இருக்கா? ஒருத்தவங்களோட யாரும் ஆதரவு இல்லை. ஆனால் ஞான சம்பந்தருக்கு ஆளவாய் சொக்கநாதன், அன்னை அங்கையர்கண்ணி ஆதரவர். மடத்துக்கு தீய வைத்து விட்டார்கள். ஒரே மனக்கவலை, இடைஞ்சல். ஆனால் ஞான சம்பந்தருக்குலாம் அதெல்லாம் கிடையாது, கவலையே இல்லை. நமக்கு தான் முதுகு வலிச்சா கவலை, மூக்கில் சளி வந்தா கவலை, பிள்ளை ஒழுங்காக படிக்கலைன்னா கவலை, படித்தா கவலை. நல்லா படிக்கிறானே என்ன பண்ணுறது? சென்னை ஐடியில் டிகிரி கிடைக்குமா, டாக்டர் கிடைக்குமா? நல்லா படிக்கலைனாலும் கவலை. கல்யாணம் ஆகலைன்னா கவலை, கல்யாணம் ஆனாலும் கவலை. குழந்தை பிறக்கலையே, இன்னொன்று குழந்தை பிறந்துருச்சுன்னா குழந்தை உடம்பு சரியில்லாமல் பிறந்துச்சேன்னு கவலை. நல்லா ஆரோக்கியமாக பிறந்தா என் பையன் ஒரு இடத்துல தங்க மாட்டேங்கிறா சாமி, ஒரே ஊரையே அமக்கலம் பண்ணுறான். குழந்தைன்னா அப்படி தான் இருக்கும், பொம்மையாக இருக்குமா? குழந்தை வேணுங்கிறீங்க, அப்புறம் போட்டு சனியனை ஏன் பிறந்தேன்னு அடிக்கிறீங்க. கல்யாணமே ஆவலைங்கிறான். அந்த பதியம் பாடுங்க, இந்த பதியம் பாடுங்க, இந்த கல்யாணம் ஆச்சுன்னா நான் ஏன் கல்யாணம் பண்ண உங்களோடவே வந்துடலாம் நினைக்கிறேன். அது அப்பயே யோசனை வரணும். இப்போ என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் இப்படி தான் இருக்கும். இப்போ இது என்னைக்கு கவலை விடும்? கட்டையில் எரியிற வரைக்கும் கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ கூட ஒரு கவலை வந்துடும், ஏன் மற்றவனுக்கு ஒழுங்காக இருக்கணுமேன்னு. கங்கையில் கரைக்கிறதா காவிரியில் கரைக்கிறதா, 14 நாள் என்னைக்கு பண்ணுறது? தேதியை மறந்து போச்சு சில பேருக்கு இதே பண்ணுறதில்லை. இந்த ஆனந்தம் எங்கேயுமே வராது. இருக்கிற பிறவியிலேயே உயர்ந்த பிறவி மனித பிறவி. அதில் இந்த மாதிரி 2வது ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு வருமோ, என்னைக்கு திருமுறை கேட்போமோ, எவ்வளோ ஆனந்தம். இதெல்லாம் கேட்கறதுக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். ராஜராஜ சோழன் 1000 வருஷம் ஆகி போச்சு. நீ தான் கண்ணுக்கு தெரியுது, எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியுது. ராஜராஜ சோழனை பற்றி எல்லாம் கொடையிறான். அவர் இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா, அவன் எதுவாக இருந்தா என்ன? ராஜராஜ சோழனை பற்றி எத்தனை இடத்துல நம்முடைய திருமுறை கண்ட புராணத்தில் அவருடைய வரலாறு மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. மிக சிறப்பாக இல்லையா? நிறைய வரலாறு, நாயன்மார் வரலாறு தெரியணும். அந்த மாதிரி ஞான சம்பந்தர் பாடுறார். வேத வேள்வியை நிந்தனை செய்தொழல் ஆதமில்லே அமனொடு பேரை காதில் வெள்ளழி கதிரு உள்ளமே ஆதி மாதுடன் ஆய பரமனே பரமனே ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் ஆலவாயில் உறையும் ஆதியே 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 ஆதியே. இப்படி இந்த சங்கராபரணத்தை ராவணன் பாடினானா. அவனுக்கு வீணை கிடைக்கல, தன் கையை அப்படி உடைச்சான். 20 கையில் ஒரு கையை உடைச்சான். இப்போ வீணை இருக்கணும்னா நரம்பு இருக்கணுமே, யாழ் இருந்தால் நரம்பு இருக்கணும். நரம்பு இல்லாமல் வெறும் வச்சா சத்தம் வராது இல்லையா? இப்போ அந்த நரம்புக்கு என்ன, இங்கே நரம்பு ஓடுது, இந்த நரம்பை அப்படியே கிழிச்சான். அப்படியே எடுத்து இப்படி கட்டுறான் நரம்பை, அப்படி கையில் வச்சுக்கிட்டான். அப்படி உடஞ்சி இந்த கையை வச்சுக்கிட்டு அப்படி வாசிக்க ஆரம்பித்தான். நல்லா அப்படின்னு வாசிக்க ஆரம்பித்தான்.
கண்ணில் தண்ணி, உடம்பெல்லாம் ரத்தம். கைலை மலை அடியில் போய் மாட்டிக்கிட்டான், நசுங்கிட்டு இருக்கான். அதான் கைலாச பர்வதம்னு வாகனம்லாம் வரும். சம்புவே சுயம்புவே சங்கரா 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 சம்புவே சுயம்புவே ஜடாதரா கங்காதரா சந்திரசேகரா கைலாயவாசா விடைவாகனா விடைவாகனா அப்படின்னு பெருமானை பற்றி அப்படியே இந்த ராகத்தில் வாசிக்கிறார். சாமி பார்த்தார், இந்த ராகத்தை பாடி இவன் வழிபட்டதனால அவனுக்கு 3 கோடி நாள் ஆயுசும், யாராலும் வெல்ல முடியாத ஒரு பெரிய கத்தி, வாள், ஒரு தேர் 3 கிஃப்டா கொடுத்தாராம். ஒரு ராகம் பாடினதுக்கு, ஒரு பாட்டு பாடினதுக்கு. இப்போ நமக்கெல்லாம் ஒன்றும் தர மாட்டேங்கிறாருன்னு உங்கள் மனசுக்குள்ள கேள்வி வருது. இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு, எங்கே வரும்? நல்ல 2 கையை கொடுத்துருக்கிறாரு, 2 காலை கொடுத்துருக்கிறாரு, நல்ல 2 அருமையான கிட்னியை, சிறுநீரத்தை கொடுத்துருக்கிறாரு, ஃபால்ட் ஆகாமல் இல்லையா? எதை சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு நல்லபடியாக கிரைண்டரை, அமிர்தா கிரைண்டரை மிக்சியை வச்சுருக்கிறார். காலம்பரை 6 மணி ஆச்சுன்னா வெளியே தள்ளுறதுக்கு இடத்த வச்சுருக்கிறார். நல்லா ஒழுங்காக இப்படி மேலே போட்டால் கீழே தள்ளணுமே, இல்லைன்னா பக்கத்தில் உட்கார முடியுமான்னு. உள்ளே இருக்கிற எல்லா உப்பு நீரும் வெளியே வர்றதுக்கு லட்சம் ஓட்டையை கொடுத்துருக்கிறார். இதில் 5 ஓட்டை அடைச்சி போச்சுன்னா வீங்கிக்கும், அப்புறம் ஊசியில் குத்தணும். இந்த 1,00,000 ஓட்டையில் ஒரு 50 ஓட்டை அடைச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. ரத்தம் சுத்தமாக இருக்கணும், ரத்தம் எங்கேயும் அடையக்கூடாது. அப்படி அடைச்சதுன்னா அப்புறம் டாக்டர்கிட்ட போய் ஆஞ்சியோ கொடுத்து கம்பியை விட்டு குத்துவாங்க. இந்த இடத்துல ஓட்டையை எடுக்கிறேன், அது ஆஞ்சியோன்னு பேர். நம்ம வீட்டில் இந்த சிங்க் அடைஞ்சு போச்சுன்னா அப்படி குத்துறோம்ல கம்பியை வச்சு, அந்த மாதிரி தான் இந்த சமயக்கட்டில் இதாச்சுன்னு. அந்த மாதிரி டாக்டர் அழைப்பு எடுப்பார், ஊசியை விட்டு எடுத்து ஊசியெல்லாம் போட்டு வாக்கிங் போகணும் அப்படி. சில பேருக்கு ஆஞ்சநேயர் மாதிரி இப்போ 2ஆவது இடத்தை திறந்து வச்சு தையல் போட்டுருவாங்க. சில பேர் கண்ணில் பிரச்சனை வரும், பல்லில் பிரச்சனை வரும், தோளில் பிரச்சனை வரும், நகத்தில் பிரச்சனை வரும், தலை சுற்றும், வயசாக அப்படி தலை சுற்றும். கேட்டால் நரம்பு நசுங்கி போச்சும்பான் டாக்டர். நரம்பு எப்படிங்க நசுங்கினது அப்படி நிமித்தி விடுறது? அது மாத்திரை சாப்பிட்டே ஆகணும். இப்போ இவ்வளோ வியாதி இல்லாமல், இப்படி வியாதி இருந்தாலும் இப்படி நல்ல சிந்தனையோடு வச்சிருக்கிறாரே சிவபெருமான், அவருக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லி கொடுமுடி பதிகத்தை பாராயணம் செய்வோம். அதில் சுந்தரர் பாடின பதிகம், மற்ற பற்றனக்கின்றி நின்று பாதமே மனம் பாவித்தே பிறவாத தன்மை வந்தை பாடினார். இப்படிலாம் பாட முடியாதவங்க மற்ற பற்றனக்கின்றி நின்று பாதமே மனம் பாவித்தே பெற்ற நோபிறந்தே
வந்தேனே கத்தவ தொழுதே துசீகரை ஊரில் பாண்டி கொடு மூண்டி கத்தவ உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே சொல்லும் நான் நமச்சிவாயவே சொல்லும் நான் நமச்சிவாயவே. இந்த பதிகத்தை பாடியவர்கள் கேட்டவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் வராதுன்னு சுந்தரர் சொல்லுகிறார். இப்படி இந்த ராகமெல்லாம் கேட்டோம்னா நிறைய புண்ணியம் உண்டு, மனம் நிம்மதி அடையும். இப்படி இந்த ராகத்தை எல்லாம் பாடணும்னா நல்ல பயிற்சி இருக்கணும், அதை விட முயற்சி இருக்கணும், அதை விட போன ஜென்மத்தில் ஏதாவது சிவ பூஜை புண்ணியம் பண்ணியிருக்கணும். நல்ல ஒளிபெருக்கி முதல்ல இருக்கணும், அதை விட முக்கியம் நல்ல வயலின் இருக்கணும் இல்லையா? அவர் இருந்தாவே ஒரு சிறப்பு தான். சங்கீதத்தோட அந்த ஸ்ருதியும் லயமும் அந்த யாழும் சரியாக இருக்கணும். அவருக்கு முதல்ல இன்பமாக வாசிக்கணும். அதனால் மிக அற்புதமான கலைஞர் அவர். ரசித்து வாசிக்கணும். ஆமாம். அதனால் அவர்களெல்லாம் மேன்மேலும் உயரணும். எதுக்காக? தேவாரத்துக்கு வாசிக்கிறதே பெரிய புண்ணியம். தேவாரத்துக்கு வாசிக்கிறது சாதாரணமானது. சினிமா பாட்டுக்கு வாசிக்கலாம், சங்கீதத்துக்கு வாசிக்க சங்கீதமே வேற மாதிரி போயிடுச்சு.